சூப்பராக இருந்ததுங்க. பைசன் வந்து பயங்கரமாக இருக்குது. படம் இன்னும் மேலும் மேலுமா ஓடும், இன்னும் பயங்கரமாக ஓடும். ஆனால் படம்னா இதுதாங்க படம். பயங்கரமாக டைரக்டரும் சரி நல்லா சூப்பராக படத்தை எடுத்திருக்கிறாங்க. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர். ஓகே, ரொம்ப இதாக இருக்கு. அது அது ஈக்குவல் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப உழைப்பு இருக்குது இந்த படத்தில். உழைப்பானா ரொம்ப உழைப்பு. ஆனால் இந்த அளவுக்கு துருவ் விக்ரம் வந்து நடிச்சதே பெருசு, பெரிய ஒரு விஷயம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர், எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கு. டைலாக், ஒவ்வொரு டைலாக்குமே எதிர்பார்க்காதது தான் இருந்தது. எதிர்பார்க்காதது. எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் தான். பக்காவா குரு விக்ரம் இதுல வந்து 7 போட்டு வராரு இல்லைங்களா? ஆமாங்க. அது தோனியோட ஃபேனா இருப்பாரா நீங்க நினைக்கிறீங்க? கன்ஃபார்மாக தோனியோட ஃபேன் தான். உண்மையாலும் சொல்லுவேன். எப்படி ஃபஸ்ட்டு நம்ம சச்சுன்னு பார்த்தோமோ அது மாதிரி அடுத்தது தோனி. தோனிக்கு அடுத்ததுங்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பாடம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதே அந்த எதையுமே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஹீரோயின் கேரக்டர் இருக்கு, அவங்க அக்கா கேரக்டர் இருக்கு. அந்த படத்துக்கு ஃபீமேல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடையில வந்து இவர் வராரு. நம்ம எப்படி சொல்கிறது, அமீர் அமீர் வராரு. அவரோட அந்த எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை பேசுகிற கேரக்டர் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக கொண்டு வந்தார். ஆனால் அவர் நடிப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அனுபவமா அனுபவமா கேரக்டர் அதான் அவங்க கேரக்டருக்கு அவங்க இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கன்ஃபார்மாக சொல்லுவேன். கன்ஃபார்மாக நானும் ஒரு இளைஞன் தான். ஆனால் வந்து இருந்தாலும் இந்த படம் பயங்கரமாக இருக்கு. 10க்கு 10 தாங்க. சாட்டிஸ்ஃபையாக இருக்கு, நல்லா இருக்கு. வயசு பரவாயில்லைங்க. ஏன்னா இது 2வது ட்ரிப் பார்க்குறேன். ஓகே. அதே மாதிரி துருவ் விக்ரம் எப்படி பண்ணியிருந்தாருன்னா ஓகே. வளர்ந்து வரக்கூடிய நடிகர். அவங்க அப்பா வளர்ந்து வரக்கூடிய நடிகர். அவங்க அப்பா அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் வருவார். அவருடைய ஸ்டெப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு நல்ல டிரைவர், நல்ல டைரக்டர் இருந்தால் அவரை தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே. அவர் முந்தைய படம் பார்த்துருக்கீங்களா? மாரி செல்வராஜ் 4 படம் பார்த்துருக்கேன் அவரது. அதாவது இது 5வது படம் வருது. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இதுதான் இருக்கும். ஆனால் அவர் சாதிய படம் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஜாதிய படம் எடுத்தால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்க எந்த விதத்தில் ஒடுக்கப்படுறாங்கிறத விட ஸ்போர்ட்ஸில் கூட அவங்க ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. 2 ஜாதிக்காரர்களையும் எந்த விதமான இதுவும் பாதிக்காத அளவுக்கு அவர் எடுத்திருக்காரு. ஒரு ஜாதிய படம் எடுக்கலை. அருமையான ஒரு படம். மாறி மும்மாறி பொழியுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மாறி 5 மாறி பொழிஞ்சிருக்காரு. அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அருமையான டைரக்டர். இந்த காலமாடன் வந்து பார்த்தோம்னா அது வந்து படத்துல நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல என்ன குறியீடு சொல்ல வராங்கன்னா, அவர் என்னன்னா காலமாடங்களா அது ஒரு அவங்க வழிபடுற ஒரு சாமி. ஸோ அதனுடைய இதை வச்சு அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோமே, அவரு தான் நம்மளை வந்து காப்பாற்றுவார். நம்மளை வந்து மந்திரிகளோ மனிதர்களோ மற்றவங்களோ யாரும் காப்பாற்ற முடியல. நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னா அது தெய்வம், அது காலமாடலாம் அவங்க வணங்குறாங்க. ஸோ அது நம்ம காப்பாற்றுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் எப்பயுமே ஆக்டிங்கில் சொல்ல வேண்டாம். பட்டாசு பாலா இருக்கட்டும், இங்கே இதில் இருக்க எந்த கேரக்டராக இருக்கும் சூப்பர் தான். அவர் எப்பயுமே அவருக்குன்னு கொடுத்த கேரக்டரில் அவர் ஜொலிப்பார். அருமை. புதுசாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு இளையராஜாவையோ ஏஆர் ரஹ்மானையோ ஒப்பிட முடியாது. இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஓகே பேக்ரவுண்ட் வரும். அதாவது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கபடி சீன்லாம் எப்படி இருந்தது சார்? தமிழருடைய தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பான விளையாட்டு கபடி. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய இதுதான் ஜல்லிக்கட்டு தான். பட் தமிழர்கள் தான் நம்மளுடைய இதே. நாம் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கபடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எல்லாமே ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் தமிழர்கள் தான். நாம் இன்னும் வர முடியல. ஆனால் நம்ம இன்னும் கீழ்த்தட்டிலே தான் இருக்கோம். நம்மளால வளர்ந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இளைஞர்கள் கபடி பக்ரைனில் நடந்துச்சு பெண்களுக்கு. 2லேயுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வைஸ் கேப்டனாக போய் கார்த்திகான்னு கண்ணகி நகர் கார்த்திகா. ஸோ பெஸ்ட். அவங்க இந்த படம் வந்ததுக்கு முன்னாலேயே வந்து இந்த
போட்டியில் ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். படத்துக்கு ரேட்டிங் என்ன சார்? 100% போட சொன்னா 100 சொல்லி தான் இல்லை, மனசுலேருந்து வரணும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு மனசு நிறைவுங்களாண்ணா அந்த படம் பார்த்து? அருமையாக இருக்குது, இன்னொரு கூட பார்க்க தயார். இன்னொரு தடவை பார்க்கணும். ஓகே. மாரி செல்வராஜுடைய டைரக்டருக்கு இல்லை, அவருக்கு நீங்க என்னன்னா சொல்ல வரீங்க? மாரி செல்வராஜுக்கு என்ன? இன்னும் இதுமான சிறப்பான ஸ்போர்ட்ஸேன்ட்டு இல்லை, அவர்னால வந்து அரசியலையும் எடுக்க முடியும், ஸ்போர்ட்ஸையும் எடுக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வாழையை எடுத்துக்குங்க, ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களை நினச்சி இன்னைக்கு இருக்க கஷ்டங்களோட அன்னைக்கு அவங்க பட்ட கஷ்டங்களை இன்னைக்கு நமக்கு கொண்டு வர்றாரு. அவர் சொல்லும்போது புக்ஸை படிக்கிறது நல்ல விஷயம். அவர் எழுதுனது இதை வந்து ஒரு காவியமாக இது பண்ணலாம்.